வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஸ் 100 சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ். யாருக்காக அப்படின்னா ஆசிரியருக்காக. அதாவது டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் நிறைய சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதில் 100 சென்டென்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு சிம்பிளான சென்டென்ஸ், ஓகேவா? இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். காலை வணக்கம் மாணவர்களே அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது பேசிக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒய் ஆர் யூ லேட்? நீ ஏன் தாமதமாக வந்தாய் அப்படிங்கிறது. லேட்டாக வந்ததை எப்படி கேட்குறது அப்படின்னா, ஒய் ஆர் யூ லேட்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் பாடம், எந்த பாடத்தில் எந்த பக்கம் என்ன நம்ம வந்து திருப்ப சொல்லணும். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? டேக் யுவர் இங்கிலீஷ் புக், டர்ன் டு பேஜ் நம்பர் 32 சாப்டர் 7. டேக் யுவர் இங்கிலீஷ் புக், டர்ன் டு பேஜ் நம்பர் 32 சாப்டர் 7. இல்லை டேக் யுவர் இங்கிலீஷ் புக் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா டேக் யுவர் இங்கிலீஷ் புக், டேக் யுவர் தமிழ் புக், டேக் யுவர் மேத்ஸ் புக், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். பேஜ் நம்பர், டேர்ன் டு பேஜ் நம்பர் 32, 33, 55 எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சாப்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு, ஹவ் யூ ஆல் ப்ராட் யுவர் இங்கிலீஷ் புக்ஸ்? எல்லோரும் இங்கிலீஷ் புக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்குறது எப்படி கேட்போம்? ஹவ் யூ ஆல் ப்ராட் யுவர் இங்கிலீஷ் புக்ஸ்? ஹவ் யூ ஆல் ப்ராட் யுவர் தமிழ் புக்ஸ்? ஹவ் யூ ஆல் ப்ராட் யுவர் மேத்ஸ் புக்? இந்த மாதிரி கேட்கலாம். ஹாவ் யூ ப்ராட் யுவர் நோட் புக்? ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? ஹாவ் யூ ப்ராட் யுவர் நோட் புக்? ஒய் டிடன்ட் யூ கம் எஸ்டர்டே? நேற்று ஏன் நீ வரலை? ஒய் டிடன்ட் யூ கம் எஸ்டர்டே? நேற்று ஏன் நீ வரல, பள்ளிக்கு வரல அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? ஒய் டிடன்ட் யூ கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே அப்படின்னு நம்ம கேட்கலாம். சப்மிட் யுவர் நோட் புக்ஸ். உங்கள் நோட்டெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சப்மிட் யுவர் நோட் புக்ஸ். உங்கள் கைகளை உயர்த்துங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஒன் பை ஒன்னாக வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி சொல்லலாம்? கம் ஒன் பை ஒன். உங்கள் வீட்டு படத்தை செய்யுங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்? டூ யுவர் ஹோம்ஒர்க். உன்னோட ஹோம்ஒர்க்கை செய் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? டூ யுவர் ஹோம்ஒர்க். கவனம் செலுத்தணும். ஒரு கிளாஸ் நடத்திட்டுருக்கோம் அப்படிங்கிறத அதை கவனிக்கணும். அப்படியே பே அட்டென்ஷன். எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க, அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? பே அட்டென்ஷன். சரியாக உட்காராமல் இருந்தாங்க அப்படின்னா டெஸ்கில் எப்படி சொல்லலாம்? சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. லைனாக நிற்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஸ்டாண்ட் இன் லைன். லைனில் நிற்கலை அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம சொல்கிறப்ப ஸ்டாண்ட் இன் லைன். அப்புறம் சவுண்டாக இருக்குது, அப்போ வந்து சத்தம் போடாத அப்படிங்கிறத டோன்ட் மேக் நாய்ஸ். டோன்ட் மேக் நாய்ஸ். அப்புறம் ஏதேனும் உங்கள்கிட்ட இப்போ கிளாஸ் டீச் பண்ணிகிட்ருக்கோம், கிளாஸில் லெசன் டீச் பண்ணிகிட்ருக்கிறப்ப ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? டு யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ்? ஹவ் ஆர் யூ ஆல்? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உள்ள இன்ட்ரொடக்ஷன் நம்ம உள்ளே வர்றப்பவே கேட்கலாம். ஹவ் ஆர் யூ ஆல்? டூ வாட் ஐ சே. நான் என்ன சொல்கிறதோ அதை செய். டூ வாட் ஐ சேனா நான் சொல்கிறத செய். ஸ்டாப் ரைட்டிங். எழுதிட்டு இருப்பாங்க, எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் ரைட்டிங். போர்டுக்கு இப்போ வந்து போர்டுக்கு நம்ம டீச் பண்ணிகிட்ருப்போம், ஏதாவது ரைட் பண்ணுறதுக்கு போர்டு பக்கத்தில் வா அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? கம் டு த போர்டு. கம் டு த, ஷார்ட்டாக சொல்லலாம், கம் டு த போர்டு. அடுத்து போர்டை ரைட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரப் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லலாம்? எப்படி கேட்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத. செல்லை ரப் த போர்ட். நான் போர்டை அழிக்கலாமா? செல்லை ரப் த போர்ட். இஸ் திஸ் கரெக்ட்? இது கரெக்டா அப்படின்னு நம்ம கேட்குறப்ப எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் கரெக்ட்? இது கரெக்டா? ரிப்பீட். நம்ம திருப்பி சொல்லுவோம். சே இட் அகைன். எப்படி சொல்கிறோம்? மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு கொஸ்டின் கேட்குறப்ப ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பி சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? சே இட் அகைன். கேன் எனி ஒன் டெல் மீ த ஆன்சர்? யாராவது விடை சொல்ல முடியுமா?
கேன் எனி ஒன் டெல் மீ த ஆன்சர்? நெக்ஸ்ட், கோ டு யுவர் பிளேஸ் நவ். உன் இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறது. இப்போது உங்கள் இடத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னா கோ டு யுவர் பிளேஸ் நவ். நான் சொல்கிறத கவனிங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? லிசன் டு மீ. லிசன் டு மீ. உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேட்குறது. உன்னால் இதை செய்ய முடியுமா? கேன் யூ டூ இட்? கேன் யூ டூ இட்? அடுத்து, நான் வருகை பதிவு எடுக்கலாமா, அதாவது நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா ஷல் வி டேக் அட்டெண்டன்ஸ்? ஷல் வி டேக் அட்டெண்டன்ஸ்? நெக்ஸ்ட்டு, நான் போர்டில் எழுதியிருக்கேன், அதை யாராவது வாசிக்க முடியுமா அப்படிங்கிறது கேட்குறது எப்படி கேட்கலாம்? கேன் எனி ஒன் ரீட் வாட் ஐ ஹாவ் ரிட்டன் ஆன் த போர்டு? கேன் எனி ஒன் ரீட் வாட் ஐ ஹாவ் ரிட்டன் ஆன் த போர்டு அப்படின்னு கேட்கலாம். நான் போர்டில் எழுதுனதை யாராவது வாசிக்க முடியுமா அப்படிங்கிறத கேட்குறத கேன் எனி ஒன் ரீட் வாட் ஐ ஹாவ் ரிட்டன் ஆன் த போர்டு. இன்னும் வகுப்பு முடியலை அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? கிளாஸ் இஸ் நாட் ஓவர் எட். கிளாஸ் இஸ் நாட் ஓவர் எட். நேற்று உன் நண்பன் பள்ளிக்கு வந்தானா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்குறப்ப டிட் யூ ஃப்ரெண்ட் கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் யூ ஃப்ரெண்ட் கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே? இந்த மாதிரி கேட்கலாம். நீ இதை ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறுவாய்? ஹவு டு யூ சே திஸ் இன் இங்கிலீஷ்? ஹவு டு யூ சே திஸ் இன் இங்கிலீஷ்? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிறத டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ செட்? நான் பதில் சொல்லலாமா அப்படிங்கிறத கேட்குறது மே ஆன்சர்? மே ஐ ஆன்சர்? நான் பதில் சொல்லலாமா? பென்சிலால் எழுதுனா ரைட் வித் எ பென்சில். ரைட் வித் எ பென். இந்த மாதிரி சொல்லலாம். ரைட் வித் எ பிளாக் பென். ரைட் வித் எ ப்ளூ பென். ஓகே, இந்த மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி வீட்டு பாடம் என்ன அப்படின்னா ஹோம்ஒர்க் என்ன? இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா வாட் இஸ் டுடேஸ் ஹோம்ஒர்க்? இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்ன? வாட் இஸ் டுடேஸ் ஹோம்ஒர்க்? பேசுவதை நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் டாக்கிங். ஸ்டாப் டாக்கிங். உன் வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் கம். நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் வரணும். யூ மஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் கிராமரில். யூ மஸ்ட் கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் கம். நெக்ஸ்ட், இன்றைக்கி உனக்கு உடல்நிலை சற்று பரவாயில்லையா? எப்படி இருக்குது? உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறோமோ அதை எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே? ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே? நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன அப்படிங்கிறத வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? ஆங்கில புத்தகத்தை வெளியே எடுங்கள். நீங்கள் எந்த புத்தகமாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேக் அவுட் இங்கிலீஷ் புக்ஸ், டேக் அவுட் மேத்ஸ் புக், டேக் அவுட் சயின்ஸ் புக், டேக் அவுட் தமிழ் புக்ஸ், டேக் அவுட் சோசியல் புக்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓப்பன் யுவர் புக்ஸ். உங்கள் புத்தகங்களை ஓப்பன் பண்ணுங்கன்னா ஓப்பன் யுவர் புக்ஸ். பேஜ் நம்பர் திருப்பணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? டேர்ன் டு த பேஜ் நம்பர் 55, 35 இந்த மாதிரி டேர்ன் டு த பேஜ் நம்பர். ரிவைஸ் திஸ் லெசன். நீங்கள் இந்த பாடத்தை திருப்பி பாருங்கள் அப்படின்னா ரிவைஸ் திஸ் லெசன். ரிவைஸ் திஸ் லெசன். உங்கள் கைகளை கீழே போடுங்கன்னா என்ன சொல்லுவோம்? புட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ். புட் டவுன் யுவர் ஹேண்ட்ஸ். இதை திரும்பவும் செய்யாத அப்படிங்கிறத டோன்ட் டூ திஸ் அகைன். டோன்ட் டூ திஸ் அகைன். நாம் நாளை சந்திப்போம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? வி வில் மீட் டுமாரோ. நான் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் சொல்கிறப்ப எப்படி சொல்லலாம்? நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னா வி வில் மீட் டுமாரோ. இதை நீங்களாகவே செய்யுங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி இதெல்லாம் கொடுக்குறப்ப இதை நீங்களாகவே செய்யுங்க அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப். டூ இட் யுவர் செல்ஃப். சரியான நேரத்தில் இந்த இடத்துல இருக்குன்னா சரியான நேரத்தில் இருக்கணும் அப்படின்னா பியாண்ட் டைம். அதாவது கிளாஸில் வர்றது அந்த என் பீரியடில் இந்த கரெக்டாக அந்த டைமில் இருக்கணும், அந்த டயத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்? பியாண்ட் டைம். போர்டை பாருங்கள் அப்படின்னா லுக் அட் த போர்ட். லுக் அட் த போர்ட். மதிய உணவு சாப்பிட்டீங்களா அப்படின்னா டிட் யூ ஹாவ் லஞ்ச். காலை உணவுன்னு கேட்டேன்னா டிட் யூ ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். அந்த மாதிரி கேட்கலாம். இப்படி பேசாத அப்படின்னா டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ். டோன்ட் ஸ்பீக் லைக் திஸ். உங்கள் வீட்டு பாடத்தை வீட்டிலேயே செய்யுங்க, எங்கள் ஸ்கூலில் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி சொல்லலாம்? டு யுவர் ஹோம்ஒர்க் அட் ஹோம். டு யுவர் ஹோம்ஒர்க் அட் ஹோம். புத்தகங்களை மூடு அப்படின்னா க்ளோஸ் யுவர் புக்ஸ்.
எனக்கு புரியலை, திரும்பவும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், குட் யூ ரிப்பீட். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கொஸ்டின் கேட்குற ஆன்சர் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து அது புரியாது, இல்லை அவங்க சொல்கிறது வந்து நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் கூட புரியாது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியலை, குட் யூ ரிப்பீட், திருப்பி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது கேட்குறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து இதற்கு என்ன அர்த்தம், மீனிங் கேட்குறோம். வாட் டஸ் இட் மீன், இதற்கு என்ன அர்த்தம்னா வாட் டஸ் இட் மீன். நீ முடித்து விட்டாயா, ஹவ் யூ ஃபினிஷ்ட், ஹவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க், இந்த மாதிரி கேட்போம். ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படிங்கிறது கேட்குறப்ப ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க், உன்னோட ஒர்க்கை முடிச்சிட்டியா, ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் ஹோம்ஒர்க், இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படின்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், உன்னோட டைமை வந்து வீணாக்காத, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீ முடித்து விட்டாயா அப்படிங்கிறத ஹாவ் யூ ஃபினிஷ்ட். அடுத்து வெயிட் ஃபார் யுவர் டேர்ன், உன் டேர்ன் வர வரல வெயிட் பண்ணு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு. உனக்கு இப்போ வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருப்பான் கிளாஸில், அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக கேட்டுப்போம். நம்ம இடையில இருக்க லாஸ்ட்டில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க திடீர்னு இடையில. அப்போ வந்து நீ வந்து உனக்கு வர்றப்ப வர வெயிட் பண்ணு, உனக்கு வரும் வரை நீ வெயிட் பண்ணு. அப்படின்னா வெயிட் ஃபார் யுவர் டேர்ன், உங்கள் முறை வரும் வரை காத்திருங்கள், வெயிட் ஃபார் யுவர் டேர்ன். நீங்கள் செல்ல தயாராகிட்டிங்கன்னா செல்ல தயாராகுங்கள், எல்லாம் கிளம்புறதுக்கு செல்கிறதுக்கு, அங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகுங்கள். ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறோம், எங்கே போனாலும் தயாராகுங்கள் அப்படின்னா கெட் ரெடி டு லீவ், நீங்கள் இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு தயாராக இருங்கள், கெட் ரெடி டு லீவ். உங்கள் புத்தகங்களை பையில் வைங்க அப்படிங்கிறதா கீப் யுவர் புக்ஸ் இன் யுவர் பேக், கீப் யுவர் புக்ஸ் இன் யுவர் பேக். நெக்ஸ்ட்டு பேக் யுவர் திங்ஸ் அவே, அதாவது எல்லா பொருளையும் எல்லோரும் உங்கள் பொருட்களை வந்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், பேக் யுவர் திங்ஸ் அவே. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி கேட்கலாம், லெட்ஸ் பிகின் த கிளாஸ், ஆரம்பிக்கலாமா, லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ், லெட்ஸ் பிகின் த கிளாஸ். உங்கள் பைகளை ஓரமாக வைங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம், கீப் யுவர் பேக் அசைட், கீப் யுவர் பேக் அசைட், ஓரமாக வைங்க. அண்டர்லைன் த ஆன்சர், ஒரு ஆன்சரை வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ண சொல்லணும், எப்படின்னு சொல்லணும், அண்டர்லைன் த ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு எனி டவுட்ஸ், கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லணும்னா ஆன்சர் த கொஸ்டின், ஆன்சர் த கொஸ்டின், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னா ஆன்சர் த கொஸ்டின். யாருக்கு விடை தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா ஹூ நோஸ் த ஆன்சர், ஹூ நோஸ் த ஆன்சர். மற்றவங்களை வந்து தொந்தரவு செய்யாத அப்படின்னா எப்படி சொல்லலாம், டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ், டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். உங்கள் பேனாவை கீழே வைங்க அப்படின்னா சொல்ல எப்படி சொல்லலாம், புட் யுவர் பென்ஸ் டவுன், புட் யுவர் பென்ஸ் டவுன். நல்ல முயற்சி, நீ பண்ணிகிட்டு இருக்கிற முயற்சி வந்து ஒரு நல்ல முயற்சி, நான் அப்ரிசியேட் பண்ணி சொல்கிறப்ப குட் அட்டெம்ப்ட், நல்ல முயற்சி, நல்லா பண்ணிகிட்ருக்க. உங்களுக்கு இந்த 5 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற டைம் சொல்லுவோம், உங்களுக்கு கிளாஸ் முடிய 5 மினிட்ஸ் இருக்குது, எக்ஸாம் முடிய 5 மினிட்ஸ் இருக்குது, ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்குது, பெல் ரிங் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் உங்களுக்கு 5 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் 5 மினிட்ஸ், யூ ஹாவ் 5 மினிட்ஸ். நேரம் முடிஞ்சிருச்சு, இப்போ எக்ஸாம் எழுதுகிற நேரம் முடியுது, ஸ்கூல் பீரியட், இப்போ கிளாஸ் ரூம்லேருந்து அந்த பீரியட் முடியறதுக்கு நேரம் ஆகிடுச்சு, ஸ்கூல் முடியறதுக்கு நேரம் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லலாம், டைம் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர், டைம் முடிஞ்சிருச்சு, நேரம் முடிவடைகிறது, டைம் இஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம், வெயிட் ஃபார் எ மொமெண்ட், கொஞ்சம் நேரம் காத்திருங்க, ஒரு நிமிடம். எ மொமெண்ட்னா ஒரு நிமிடம் சொல்லலாம், வெயிட் ஃபார் எ ஃபியூ மினிட்ஸ்னால் கொஞ்சம் நேரம், சில மணி நேரம், இந்த மாதிரி நம்ம டைம் இதை யூஸ் பண்ணி நம்மளாவே பேசலாம், வெயிட் ஃபார் எ மொமெண்ட். அடுத்து உங்களோட வேலையில் கவனம் செலுத்துங்க அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், உன்னோட வேலையில் கவனம் செலுத்து, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹோம்ஒர்க், உன்னோட ஹோம்ஒர்க்கில் கவனம் செலுத்து அப்படிங்கிறது தான். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடி, படிப்பில் கவனம் செலுத்து, இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து உங்கள் நோட்டு புத்தகத்தை காட்டுங்க, என்கிட்ட காட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருப்போம், என்கிட்ட வந்து காமிங்க அப்படின்னா ஷோ மீ யுவர் நோட் புக், ஷோ மீ யுவர் புக்ஸ், ஷோ மீ யுவர் ஆன்சர் சீட், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்து இதை ஏற்க முடியாது, திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், இதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள். எழுந்து நின்று என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், ஸ்டாண்ட் அப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின், ஸ்டாண்ட் அப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்.
ஹூ வாண்ட்ஸ் டு ரீட்? யாராவது வாசிக்க விரும்புகிறீங்களா? ஹூ வாண்ட்ஸ் டு ரீடு? உங்கள் பெயர் சொன்னால் ப்ரெசன்ட் என்று சொல்லுங்கள். இப்போ நம்ம அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்ருப்போம். நம்ம அவங்களோட பேர் ரீட் பண்ணுறப்ப, நேமை ரீட் பண்ணுறப்ப அவங்க ப்ரெசன்ட் சொல்லணும். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? வென் ஐ கால் யுவர் நேம், சே ப்ரெசன்ட். வென் ஐ கால் யுவர் நேம், சே ப்ரெசன்ட். அடுத்து நாளைக்கு வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா சப்மிட் இட் டுமாரோ. ஒரு ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்துருப்போம், இல்லை ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்போம். நம்ம என்ன சொல்லணும்? சப்மிட் இட் டுமாரோ. ஷார்ட்டாக சப்மிட் இட் டுமாரோ. கீப் யுவர் பேக்ஸ் அவுட் சைடு. நம்ம ஒரு எக்ஸாம் ஹால் போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த பேக் என்ன பண்ணுவோம்? வெளியில் வச்சுட்டு தான் போவோம். அப்போ எப்படி சொல்லலாம்? எக்ஸாம் ஹாலில் என்னென்ன சொல்லலாங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். கீப் யுவர் பேக்ஸ் அவுட் சைடு. பேக்கை வந்து அவுட் சைடு வச்சுருங்க உங்கள் பையன். அடுத்து என்னன்னு சொல்லுவோம்? சிட் அக்கார்டிங் டு யுவர் ரோல் நம்பர். உன்னோட ரோல் நம்பர் படி நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். சிட் அக்கார்டிங் டு யுவர் ரோல் நம்பர். நெக்ஸ்ட்டு, இப்போ உங்கள்ட்ட எந்த புத்தகம் வச்சுருக்கக்கூடாது, உள்ளே வர்றப்ப எந்த புத்தகமும் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் கீப் எனி புக்ஸ் வித் யூ. டோன்ட் கீப் எனி புக்ஸ் வித் யூ. அடுத்து, நான் வர எழுதாதீங்க. நம்ம சொல்கிற வரலும் எழுதக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு. அதை எப்படி சொல்லலாம்? இல்லைன்னா எக்ஸாம்களில் சொல்கிறப்ப டோன்ட் ரைட் அன்டில் ஐ சே. டோன்ட் ரைட் அன்டில் ஐ சே. நெக்ஸ்ட்டு, மற்றவர்களிடமிருந்து காப்பி பண்ணக்கூடாது. மற்றவங்களிருந்து எடுக்காத, காப்பி பண்ணாத, மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணாதன்னு சொல்கிறோமா இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் காப்பி ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணாத அப்படிங்கிறத டோன்ட் காப்பி ஃப்ரம் அதர்ஸ். நெக்ஸ்ட்டு, அது மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் சீட்டை வாங்கிடுவேன், உங்கள் பதில் சீட்டை நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இஃப் யூ காப்பி ஐ வில் டேக் யுவர் பேப்பர். இஃப் யூ காப்பி ஐ வில் டேக் யுவர் பேப்பர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏன் சுற்றி பார்க்குற அப்படின்னா ஒய் ஆர் யூ லுக்கிங் அரவுண்ட். ஒய் ஆர் யூ லுக்கிங் அரவுண்ட். ஏன் சுற்றி பார்க்கிறாய்? அடுத்து, முயற்சி செய்து தான் பாருங்களே. ட்ரை டு ஆன்சர். ட்ரை டு ஆன்சர். தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்னது? டேக் ஒன்லி நெசசரி ஐட்டம்ஸ். டேக் ஒன்லி நெசசரி ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு, எக்ஸாமுக்கு தயாராகுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? பி ரெடி ஃபார் த எக்ஸாம். பி ரெடி ஃபார் த எக்ஸாம். உங்கள் பேனாவை தயாராக வச்சுக்கோங்க, எழுதுறதுக்காக உங்கள் பேனாவை தயாராக வச்சுக்கோங்கிறத எப்படி சொல்லலாம்? கீப் யுவர் பென் ரெடி. கீப் யுவர் பென் ரெடி. அடுத்து, மீண்டும் மீண்டும் எழுதாதீங்க அப்படிங்கிறது எப்படின்னா டோன்ட் ஓவர் ரைட். ஓவர் ரைட் பண்ணாதீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவான்? டோன்ட் ஓவர் ரைட். எழுதுவதற்கு முன்னாடி யோசித்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி சொல்லுவான்? திங்க் பிஃபோர் ரைட்டிங். திங்க் பிஃபோர் ரைட்டிங். அடுத்து, உங்களோட கையெழுத்தை தெளிவாக வச்சுக்குங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவான்? கீப் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் நீட். கீப் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் நீட். அடுத்து, ஓர விடுங்க, அதாவது மார்ஜின் விட்டு எழுதுங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்? யூஸ் மார்ஜின்ஸ். இந்த மாதிரி ஷார்ட்டாக சொன்னால் போதும். யூஸ் மார்ஜின்ஸ். அந்த மார்ஜின்ஸ் வந்து விட்டு எழுதுறத யூஸ் மார்ஜின்ஸ்ன்னு சொல்லலாம். டைமுக்குள்ளே எழுதுங்க, டைம் லிமிட்டுக்குள்ளே, டயத்துக்குள்ளே எழுதுங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ரைட் வித்தின் த டைம் லிமிட். ரைட் வித்தின் த டைம் லிமிட். உங்கள் இடத்த விட்டு எழுந்து செல்லாதீங்க, உங்கள் இடத்துல தான் இருக்கணும், எழுந்திரிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறத டோன்ட் லீவ் யுவர் சீட். டோன்ட் லீவ் யுவர் சீட். அடுத்து, கதவுக்கு அருகில் போய் எல்லோரும் கூட்டமாக நிற்காதீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? டோன்ட் க்ரௌட் நியர் த டோர். டோன்ட் க்ரௌட் நியர் த டோர். நீங்கள் இப்போதும் செல்லலாம், எல்லோரும் கிளாஸில் எல்லோரும் நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? யூ மே லீவ் நவ். யூ மே லீவ் நவ். ஓகே, இப்போ நம்ம வந்து 100 சென்டென்ஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.